బంజారాపెట్టే வெர்மிசெல்லி பிரியாணி. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் எனக்கு என்ன? டாபிக் ரோல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சாக்லேட் டவர். இந்த டிஷ்ஷோட பேர் வந்து சித்திரை சாம்பார். வெல்கம் டு another flavorful episode of அஞ்சுரை பெட்டி குக்கி பார்ட்னர் யூனிபிக் குக்கீஸ். சமையல் என்றது ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு மொனோட்டனஸான வேலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப நிறைய ஷெஃப்ஸ் இருக்காங்க. ஜென்ஸ் கூட சமைக்கிறது என்னோட பேஷன், எனக்கு பேக்கிங் தெரியும், எனக்கு அது சமைக்கலாம் எப்படி எல்லாம் சொல்லி பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுற ஒரு மைண்ட் செட் மாறி இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட் அது. ஸோ இன்னைக்கே அந்த ஒரு பயங்கரமான ஒரு குக்கிங் அப்படின்ற அந்த கலையில நாம பண்ண போற ஒரு ரெசிபி வந்து வெர்மிசெல்லி பிரியாணி. இந்த வெர்மிசெல்லி பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவையா இருக்குன்னு பார்ப்போம். வெர்மிசெல்லி, மட்டன், வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பட்டை, இஞ்சி பூண்டு விழுது, தயிர். இந்த வெர்மிசெல்லி பிரியாணி முதல்ல சமைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து மட்டன்ல தான் சமைக்கிறோம். அதனால ப்ரெஷர் குக்கர்லயே அந்த மட்டன் வேக வச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மசாலாஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் ஹீட் பண்ண பிறகு ஆயில் ஆட் பண்ணிட்டேன். நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணல, ஜஸ்ட் பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். பிரியாணி வந்து நம்ம சிங்கிள் பாட் மெத்தட், அதாவது ஒரே ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா பெரிய பாட் எடுத்துட்டு அதுலேயே சமைக்கிற மெத்தட் இருக்குது. ஸோ தண்ணி மட்டும் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம். இதில் வந்து வெர்மிசெல்லி நம்ம தனியாக சமைச்சு கம்மியாக குக் பண்ணி பாயில் பண்ண பிறகு தான் இதில் மிக்ஸ் பண்ணுவோம். வெங்காயம் வதங்குறது டைமுக்குள்ளே இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருவோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். பிரியாணினா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இருக்கணும். ஸோ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்குது. இதோடையே நான் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரத்துக்கு நம்ம வந்து வேறு எதுவும் ஆட் பண்ணல, பச்சை மிளகாய் இல்லை மிளகுத்தூள் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் இது ஃப்ரை ஆன உடனே இந்த தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறது இதோட ஆட் பண்ணிடுவோம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மசாலாவோட கலந்து வதங்கி வரணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுவோம். 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம கழுவி வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் இதுலேயே சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு கவர் பண்ணி குக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி தயிரும் இதுலேயே ஆட் பண்ணிடலாம். மட்டன் லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு தேவையான அளவுக்கு தயிர்.
1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவையாக இருக்கும். அதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணும்ல, ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி. இப்போ இது கவர் பண்ணி இதே டைமில் நம்ம வெர்மிசெல்லி பாயில் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக இன்னொரு ஃப்ரைங் பேன் ஆன் பண்ணி தண்ணி அதில் ஆட் பண்ணி வெர்மிசெல்லி குக் பண்ணிடலாம். இதனால தான் நான் சொன்னேன் முதல்ல எல்லாமே சேர்ந்து ஒரே பாட்டில் குக் பண்ணல. ஏன்னா வெர்மிசெல்லி அதுக்கும் மட்டனுக்கும் வேவு ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான லிமிட்டில் இருக்கும். ஸோ அதனால மட்டன் மட்டும் தனியாக குக் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதோட வாட்டர் கண்டென்ட்லாம் நல்லா அப்சார்ப் ஆன பிறகு நம்ம தனியாக குக் பண்ணின வெர்மிசெல்லி இதோட ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பாயிலிங் டைம் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி பாயில் ஆன பிறகு வெர்மிசெல்லி ஆட் பண்ணிடலாம். இதுலேயும் கொஞ்சமாக சால்ட். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம இந்த வெர்மிசெல்லி பாயில் பண்ணி எடுத்து மாற்றிடலாம். அது பர்டிகுலர் பிராண்டுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அது பாயில் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் ஒரு சிலதுக்கு வந்து 1 கிளாஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி தேவையாக இருக்கும். அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் பாயிலிங் அந்த டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. பாயில் ஆகிடுச்சுன்னா எடுத்து மாற்றி நம்ம வடிகட்டி எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். வாட்டர் கண்டென்ட் மட்டும் அந்த பிராண்டுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ அது பார்த்த மாதிரி அது அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வெர்மிசெல்லி ஆட் பண்ணி ஸோ கொஞ்சம் வெயிட்டிங் டைம் இருக்குது. இது குக் ஆகிறதுக்குள்ளே நம்மளோட மட்டனும் குக் ஆகிடும். ஸோ ஒரு 4 to 5 விசில்ஸ் இந்த மட்டன் குக் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எடுக்கும். இப்போ இந்த வெர்மிசெல்லி குக் ஆகிடுச்சு. நான் இதை ஆஃப் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த குக்கிங் டைம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கு மேலே குக் ஆக வேண்டாம். ஏன்னா அந்த ஹீட்டில் இருக்கும்போது இந்த வெர்மிசெல்லி இன்னும் குக் ஆகும். நம்ம இந்த மசாலா மிக்ஸ் பண்ணதோடு சேர்ந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது பாயில் பண்ணால் தான் நம்மளை இந்த பிரியாணியோட ஃப்ளேவர்லாம் இதில் நல்லா இறங்கிக்கும். ஸோ இந்த மட்டன் இப்போ 5 விசில்ஸ் வந்தாச்சு. நான் அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கு. பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் தண்ணி கண்டென்ட் இருக்குது. நான் இப்போ இது கடாய்க்கு மாற்றி நம்மளோட மிக்சிங் டைமில் இந்த வெர்மிசெல்லி ஆல்ரெடி பாயில்டான வெர்மிசெல்லி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கீ எல்லாம் ஆட் பண்ணி நம்மளோட வெர்மிசெல்லி பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் இது லைட்டாக அந்த தண்ணி ட்ரை ஆகணும். இதுலேயே நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதை க்ளீன் பண்ணி ஜஸ்ட் கட் பண்ணி வச்சிடலாம். புதினா ஜஸ்ட் சாப் பண்ணி இந்த மட்டன் மசாலா இதோட ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு எடுக்கிற டைம் தான். அதுக்கு பிறகு இந்த வெர்மிசெல்லி நம்ம வடிகட்டி வச்சிருக்கிறது அதுவும் இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக மிக்ஸ் பண்ணி அப்படியே இந்த மசாலா இந்த மட்டன் மசாலாவோட சேர்த்து நம்ம தனியாக வேக வச்சிருக்கிற வெர்மிசெல்லியும் ஆட் பண்ணி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரே ஒரு நிமிஷம் இது செட்டிங்காக அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொடுத்துடலாம். லைட்டாக கிளறினா போகிறோம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கடைசியில் கீ அந்த ஃப்ளேவரிங்லாம் கீயோட ஃப்ளேவரிங் ரொம்ப ஸ்பெஷல் பிரியாணின் போது. ஸோ கீ ஆல்சோ I'm adding little bit.
ஸோ அந்த 1 மினிட் நான் இப்போ கொடுக்க போகிறேன், ஜஸ்ட் கவர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரீகேப் பாருங்கள். குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணி பட்டை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இத்தனையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தக்காளி, உப்பு, கழுவி வச்சிருக்கிற மட்டனையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி கவர் பண்ணி ஒரு 4-5 விசில் வரைக்கும் குக் பண்ணணும். இன்னொரு பேனில் தண்ணி ஊற்றி சால்ட் ஆட் பண்ணி வெர்மிசெலி பாயில் பண்ணி பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஒரு கடாயில் இந்த வெந்த மட்டன் மசாலாவோட ஆட் பண்ணி தண்ணி சுண்டுற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கு பிறகு புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணணும். பாயில் பண்ணி வச்சுருக்கிற வெர்மிசெலி, கீ இது ரெண்டும் ஆட் பண்ணி கவர் பண்ணி 1 நிமிஷம் குக் பண்ணால் வெர்மிசெலி பிரியாணி ரெடி. இன்றைக்கி நம்ம சமைச்ச இந்த வெர்மிசெலி பிரியாணி ரைத்தா இல்லை ஊறுகாய் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த பாய் சொல்கிறேன். குக்கி பார்ட்னர் யூனிபிக் குக்கீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் எனக்கு என்ன? டாபிக்கல் ரோல். இப்போ அந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துலாமா? கடுகு, கார்ன்ஃப்ளவர், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், மரவள்ளிக்கிழங்கு, பிரெட் க்ரம்ஸ், ஆனியன், இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே வச்சுருக்க இந்த மரவள்ளிக்கிழங்கு நான் வாஷ் பண்ணி பீல் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோன்னா, இந்த மரவள்ளிக்கிழங்கு பாயில் பண்ண பிறகு மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, சில்லி பவுடர் போட்டு அப்படியே டாஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை கட் பண்ணி ஜஸ்ட் சால்ட் மட்டும் போடுவாங்க. ஆனால் இந்த டிஷ்ஷை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கட்டிங்லாம் பண்ண போகிறோம். அதாவது இங்கே வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணலாம். இந்த டாபிக் ரோலுக்கு வந்து நீங்கள் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணக்கூடாது, ரஃப் கட்டிங் பண்ண விடாது. ஏன் கேட்டிங்கன்னா ஃபைன் சாப் பண்ணதான் உங்களுக்கு வந்து அந்த ரோலோட நல்லா பைண்டிங் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம ஃபைன் சாப் பண்ணுறோம் இந்த ஆனியனை. எந்த அளவுக்கு நீங்கள் பொடிசாக கட் பண்ணீங்களோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது. நீங்கள் இன்னொரு விஷயம், இந்த ஆனியன் கட் பண்ணும்போது இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஹை சொல்லுவாங்க இந்த வெங்காயத்துக்கு பேர். இந்த இடத்த வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அழகாக எடுத்துடலாம். ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது இந்த பக்குவம் மட்டும், அதாவது இந்த காரணம் மட்டும் ஒழுங்காக ப்ராப்பராக கட் ஆகாது, சாப்பிடும் போது நல்லா இருக்காது. ஸோ அந்த ரீசன் வந்து தான் பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து நம்ம இதை கட் பண்ணி தனியாக எடுத்துருவாங்க. இப்போது அதே மாதிரி நானும் கட் பண்ணி எடுத்துட்றேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் சைடாக வந்து கட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக ஆனியன் தேவையில்லை, ஒரு ஆனியன் தான் போதும். அதாவது ஒரு 5 ரோல் இல்லை 8 ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆனியன் போதும். இப்போது ஆனியன் வந்து ஃபைன் சாப் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகாய் வந்து நம்ம 1/2 கட் பண்ணி பொடிசாக கட் பண்ண போகிறோம். இந்த க்ரீன் சில்லி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு போடணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு பவுடர் மசாலாவும் இதில் ஆட் பண்ண போதில்லை. ஸோ அதனால் க்ரீன் சில்லி நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ கட் பண்ணி இதில் யூஸ் பண்ணலாம் இந்த டிஷ்ஷுக்கு. எப்படி ஆனியன் வந்து நீங்கள் பொடிசாக கட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி வந்து பச்சை மிளகும் நல்லா பொடிசாக நம்ம கட் பண்ணணும். இந்த டிஷ் வந்து ரொம்ப கஷ்டமான டிஷ்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம்ம வீட்டில் எப்படி வந்து பஜ்ஜி மாவு வந்து மாவு கரைச்சி எப்படி ஃப்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஏன்னா பிரெட் க்ரம்ஸில் வச்சு நம்ம ரோல் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் பண்ணும்போது கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணாது. அதே டைமில் வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்பாகவும் இருக்கும். ஓகே, க்ரீன் சில்லியும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். முக்கியமாக வந்து இந்த மரவள்ளிக்கிழங்குல வந்து பாயில் பண்ண உடனே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். கொஞ்சமாக தண்ணியோடு இருந்துட்டு நம்ம அப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணிச்சுன்னா அந்த வாட்டர் எல்லாமே வந்து நீங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம பாயில் பண்ண முடித்த உடனே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடணும்.
இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்துங்க. கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மரவள்ளி கிழங்கை எடுத்து நம்ம லைட்டாக மேஷ் பண்ணிடலாம். இங்கே வச்சுருக்க இந்த கப்பில் எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு சைடில் வந்து நம்ம வந்து இந்த மரவள்ளி கிழங்கை வந்து மேஷ் பண்ணலாம். சும்மா ரஃப்பாக வந்து நீங்கள் இப்படியே கையில் மேஷ் பண்ணால் போதும். பட் ஆனால் கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா மேஷ் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதனால் ஒரு அருமையான ஸ்நாக்ஸு. இந்த மரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப வந்து இரும்பு சத்து உள்ளது. முக்கியமாக வந்து குழந்தைங்க வந்து சில பேருக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் இருக்காது. ஸோ அந்த டைமில் இந்த மரவள்ளி கிழங்குலாம் சாப்பிட்லாம். இப்போ வந்து இந்த மரவள்ளி கிழங்கு அது டாபிக் வந்து நம்ம வந்து மேஷ் பண்ணி பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு. இந்த கடுகு வந்து கொஞ்சமாக அப்படி போடுங்க. கடுகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் போட்ட உடனே நம்ம வந்து பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் போட்ட பிறகு நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு பிறகு இங்கே வச்சிருக்க இந்த மஞ்சத்தூளை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் எது கேட்டிங்கன்னா இந்த ஆனியனோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கோசம் தான் நம்ம மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் போட்ட உடனே இங்கே வச்சிருக்க இந்த கிழங்கை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மரவள்ளி கிழங்கு நீங்கள் வேக வைக்கும் போது அப்படியே சால்ட்டு போட்டணும். அதுக்கு பிறகு நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேஷ் பண்ண பிறகு உங்களுக்கு கரெக்டாக அந்த சால்ட் மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் எந்த ஒரு வெஜிடபிள் பாயில் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து சால்ட்டு போட்டு பாயில் பண்ணுங்கள். அப்படியும் கம்மியாக இருந்தால் லைட்டாக கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிக்ஸர் வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கு பிறகு நம்ம வந்து அழகாக ரோல் பண்ணி நம்ம பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இன்னொரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வந்து சூடு ஆறும். இதுக்கு பிறகு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு கேட்டிங்கன்னா நம்ம ரெடி பண்ண போகிற இந்த பால்ஸ் வந்து அதாவது ரோல் பண்ணி இருக்க பால்ஸ் வந்து நம்ம பைண்டிங் கோசம் நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு பிஞ்ச் ஹல்தி அதாவது மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டருக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள் இந்த பேட்டரில் வந்து சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் கார்ன்ஃப்ளவர் போட்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணுவேன்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த மிக்சரை நம்ம ரோல் பண்ணி நம்ம இதில் போட்டுன்னா உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இந்த பேட்டர். மரவள்ளி கிழங்கை வந்து அழகாக நம்ம ரோல் பண்ணலாம். வீட்டில் கட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்படி கட்டர் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்மளுக்கு எந்த சைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி இதை டிப் பண்ணி நம்ம க்ரம் பண்ணலாம். ஈவன் ரவுண்டோட நீங்கள் பிடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் நீங்கள் வீட்டில் நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிருச்சுன்னா வீட்டில் அம்மா வந்து பஜ்ஜி ஃப்ரை பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க, இல்லை போண்டா ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சைஸ் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் சைஸாக பண்ணுங்கள். முக்கியமாக வந்து
இதில் ஒரு ட்ராப் வாட்டரில் ஆட் பண்ணல நம்ம. நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கோல் அதாவது ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடையும். இப்போ வந்து நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கடாய் செட் பண்ண போகிறோம். ரீஃபண்ட் ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். க்ரம்ஸ் வந்து ஒரு சின்ன பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மரவள்ளி கிழங்கு இப்படி டிப் பண்ணி இந்த மாதிரி க்ரம்ஸ் மேலே இப்படி போட்டு ஃபஸ்ட் வந்து டிப் பண்ணி முடித்த பிறகு இந்த க்ரம்ஸ் வந்து இப்படி மேலே போடுங்க. மேலே போட்டு முடித்த பிறகு நீங்கள் இப்படி அழகாக ரோல் பண்ணலாம். ஏன் கேட்டிங்கன்னா க்ரம்ஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா உடையாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் போய்ட்டு கடையில் போய் வாங்கணும் அப்படி அவசியம் இல்லை. வீட்டில் பிரெட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் மிக்சியில் போட்டு நீங்கள் இப்படி பண்ணலாம். அப்படி பிரெட்டும் என்னென்னா வீட்டில் ரஸ்க்கு எல்லார் வீட்லையும் இருக்கும் கண்டிப்பாக ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது. ஸோ அந்த ரஸ்க்கை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடியாக்கி நீங்கள் ரோல் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இருக்க இந்த 5 நம்பரையும் வந்து நம்ம இப்படி ரோல் பண்ணியாச்சு. ரொம்ப அழுத்தி வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் க்ரம்ஸில் வந்து நீங்கள் அதை போட்டு டிப் பண்ணி ரோல் பண்ணால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மரவள்ளி கிழங்கு அழுத்தமாக நீங்கள் பிடிக்கணும். அதுக்கு பிறகு ரொம்ப அழுத்தமாக பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆல்ரெடி நம்ம நல்லா குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஜஸ்ட் அதை போட்டு எடுத்தால் போதும். கோல்டன் கலரில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இங்கே வச்சுருக்கேன் இந்த ரோலும் வந்து இந்த டாபிக் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போது எல்லாத்தையும் ஒரே டைமில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்லோ ஃப்ளேம் வச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடையும். ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஃப்ரை பண்ண போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் மேலே கோட் பண்ணியிருக்கேன் அந்த பேட்டரும் க்ரம்ஸும் வந்து குக் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணினா கண்டிப்பாக வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணும். அதே டைமில் கண்டிப்பாக உடையும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி டாபிக்கல் ரோல் ரெடி பண்ண பிறகு என்ன கேட்டிங்கன்னா கெச்சப் அப்படின்னா ஸ்வீட் சில்லி டிப் வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு சின்ன ரீகப் பார்த்தலாமா? ஒரு நான்ஸ்டிக் பண்ண எடுத்துங்க. கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆட் பண்ணுங்கள். ரீஃபண்ட் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானு கடுகு தாளிப்பு போடுங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு லைட்டாக சோத்தே பண்ணுங்கள். சோத்தே பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் வதக்கி முடித்த பிறகு நீங்கள் வேக வச்சு வச்சுருக்க மரவள்ளி கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு போட்டு திருப்பி இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் வந்து போட்டு நல்லா பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மரவள்ளி கிழங்கு ரோலை வந்து பேட்டரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் வந்து ரோல் பண்ணி ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த டாபிக் ரோல் ரெடி. என்னங்க இப்போ இந்த டாபிக் ரோல் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். வெல்கம் டு அஞ்சரைப்பேட்டை குக்கி பார்ட்னர் யூனிபிக் குக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாக்லேட் டவர்.
அது செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். கொக்கோ பவுடர், காஃபி பவுடர், வால்நட், பட்டர், கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் whipped cream. இந்த சாக்லேட் டவர் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம காஃபி டிகாஷன் போட்டு அதில் குக்கீஸை சோக் பண்ண போகிறோம். whipped cream போட்டு அதை லேயர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த காஃபி டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். பேசிக்லி இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஒரு ஃபில்டர் காஃபி இருக்குன்ற பட்சத்தில் உங்ககிட்ட நார்மலாகவே சில வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி ஆல்ரெடி மார்னிங்கே போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி டிகாஷன் இருந்தால் நீங்கள் ரெடிமேடாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் தட். ஆக்சுவலி இந்த யூனிபிக் குக்கீஸ் பார்த்தீங்கன்னா நான் நார்மலான குக்கி தான் யூஸ் பண்ணுறேன். ஈவன் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நட்டு வேறு ஏதாவது அது கூட நட்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் இந்த குக்கீஸ் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது நார்மல் பிளெயின் குக்கி. ஸோ பேசிக்லி இப்போ லைட்டாக வாட்டர் ஹாட் ஆன உடனே இதில் நம்ம அந்த காஃபி பவுடர் போட்டு டிசால்வ் பண்ண போகிறோம். நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த குக்கீஸை போட்டு அதில் சோக் பண்ண போகிறோம். சோக் பண்ணிவிட்டு அதை ஒரு லேயராக ஃபார்ம் பண்ண போகிறோம். ரொம்ப ஹாட் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி ஹாட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தாலே போதும். இந்த டைமில் நம்ம காஃபி பவுடர் இதில் போட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா ஓவர் பவரிங் ஆகிடும். நீங்கள் வந்து எவ்வளோ மினிமமாக போட முடியுமோ அவ்வளோ மினிமமாக போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இது காஃபி டிகாஷன் பதில் வேறு ஏதாவது நீங்கள் போட்டு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம். ஸோ குக்கீஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. இப்போ சிம் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நம்ம குக்கீஸை போட போகிறோம். அந்த குக்கீஸ் நல்லா சோக் ஆகி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம லேயராக போட்டுக்கலாம். இது ரொம்ப ஹாட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த குக்கி வந்து ஆல்ரெடி க்ரஷ்ஷான குக்கீஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி குக்கீஸ் இருந்துன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒன்று சோக் ஆகி இருக்கிற டிகாஷன் எல்லாம் இது ரொம்ப அதிகமாகவே எடுக்கும். ஸோ ஜஸ்ட்டு அது லைட்டாக எடுத்த உடனே நம்ம அதை டர்ன் பண்ணிக்க போகிறோம். ஃப்ளேவரே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது பார்த்தீங்களா. இட்ஸ் லைக் அ மேஜர் குட் காம்பினேஷன்ஸ் குக்கி அண்ட் காஃபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குக்கீஸ் எல்லாம் சோக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னா ரொம்ப வந்து அதிகமாக நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா யூ வில் நாட் கெட் அ பைட் ஆஃப் இட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். லைட்டாக சோக் ஆகிருக்கணும். அதே டைமில் அந்த க்ரன்ச்சி டெக்ஸ்சரும் அதில் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது நம்ம லேயர் போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நம்ம குக்கி பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம whipped cream ரெடி பண்ணிக்க போகிறோம். whipped cream ரொம்ப ஈஸி மெத்தட். லைக் whipped cream இப்போ இன்ஸ்டன்ட் whipped cream நம்ம மார்க்கெட்லேயே கிடைக்குது. இது கூட கொஞ்சம் கோல்ட் வாட்டர் சேர்த்து whip பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி பிளண்டரில் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் விஸ்க் இருந்தாலே போதும். அந்த விஸ்க்லேயே நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ கோல்டு வாட்டர். ஸோ நான் அதுக்கு கொஞ்சம் கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு அந்த கோல்டு வாட்டர் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த இன்ஸ்டன்ட் க்ரீமை நம்ம இப்போ சேர்க்குறோம். இந்த வாட்டரை நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க ஒரே ஸ்டேஜில். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக விஸ்க் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா விப் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம ஒரு சைடில் வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸை நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் ரெடினே தான் சொல்லணும். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அசம்பிளிங் டிஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கிளாஸில் அசம்பிள் பண்ண போகிறோமோ அதில் லேயர் பை லேயராக போட்டுடலாம். ஸோ அந்த லேயர்ஸ் போட பார்த்து அதுக்கு தேவையான அப்படியே ஒரு லேயரை போட்டு நம்ம ஆரம்பிக்க வேண்டியதாக, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த குக்கி மிக்சர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட போகிறோம். ஒரு லேயர் குக்கி போட்டவுடனே நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு வந்து சாக்லேட் சாஸ் மில்க் மேட் ஆல்ரெடி வந்து ப்ரீ குக்ட். ஸோ அது நம்ம வேறு எதுவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் whipped cream சேர்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி கொஞ்சம் whipped cream, சேர்த்தோடனே மேலே கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக கொஞ்சம் சாக்லேட் சாஸ் சேர்க்க போகிறோம். அது கூட கொஞ்சமாக கண்டென்ஸ்ட் மில்க். இட் வில் பி ஸ்வீட் இன் டேஸ்ட். ஆனால் குக்கி அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் வில் கோ வெரி வெல். ஸோ அது கூட கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறோம். இது ரெண்டையும் சேர்த்த உடனே இதுக்கப்புறம் அடுத்த லேயர்
அந்த நம்ம பிஸ்கெட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை அடுத்த லேயர் ஒன்று போட்டுக்க போகிறோம். ஸோ பிஸ்கெட் நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விப் க்ரீம்லாம் மேலே வந்துடும். ஸோ அந்த கிளாஸு நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி உங்கள் கையிலே ஃப்ளாட்டன் பண்ணிவிடுங்க. ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி போட்டு அடுத்த லேயர் நம்ம ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த குக்கீஸ் அந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி போட்டோடனே உங்களுக்கு லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் தெரியும். இன்கேஸ் இன்னும் நீங்கள் கலர்ஃபுல்லாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வச்சிருக்க விப் க்ரீம் கூட வேறு ஏதாவது கிரனடின்ஸ் இல்லை வேறு எனி கலர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். பட் ஈவன் தோ உங்களுக்கு அட்ராக்டிவாக வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ப்ளஸ் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஈவன் நேச்சுரல் கலர்ஸ் அதர் பெரி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் சேர்த்துக்கலாம். இது கூட ப்ளஸ் அந்த சாக்லேட்லாம் போட்டதுனால உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மார்பிள் எஃபெக்ட் கிடைக்கும். இதேமாதிரி நெக்ஸ்ட் லேயர் நம்ம இப்போ போட போகிறோம். அதேமாதிரி கொஞ்சம் விப் க்ரீம். நீங்கள் இது வந்து எத்தனை லேயர் வேணால் போடலாம். உங்கள் கிளாஸோட ஹைட்டை பொறுத்து, சைஸை பொறுத்து நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் போட்டுக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சம் சாக்லேட் சாஸ். சேம் அதே மாதிரி கண்டென்ஸ் மில்க் ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க. இட் வில் ஹேவ் அ வெரி ஸ்வீட் இன் டேஸ்ட். ஸோ நீங்கள் அதை ஊற்ற பார்த்து அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ஓவர் பவரிங்காக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஊற்ற பார்த்து கொஞ்சம் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஆப்ட். ஸோ ஃபைனல் லேயர் நம்ம போட போகிறோம். அந்த குக்கீஸ் எடுத்து நீங்கள் இந்த காஃபி டிகாஷனோட குக்கீஸை குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரக்சரோட நீங்கள் எப்படி இது பண்ணாலும் வரும். ப்ளஸ் இது ஆல்ரெடி ப்ரீ குக்டுன்றதுனால உங்களுக்கு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த ஃபைனல் லேயர் நம்ம போட போகிறோம். ஃபைனல் லேயருக்கு எகெயின் ஐம் கோயிங் டு ஹேவ் அ சேம் விப் க்ரீம். ஃபைனல் லேயர் கொஞ்சம் நீங்கள் போட பார்த்து ஃப்ளாட்டனாக போட்டுறக்கூடாது, கொஞ்சம் அட்ராக்டிவாக போடணும். அதனால் வந்து இந்த க்ரீம் எல்லாம் கொஞ்சம் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் மாதிரி போட்டு போடலாம். இது யூனிபி குக்கி பிளெயின் நம்ம பட்டர் குக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வேறு எந்த குக்கி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி சேம் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் யூ ஃபாண்ட் ஆஃப் அ நட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நட்ஸ் குக்கி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சாக்லேட், there is lot of cookies. So you can experiment with the different cookies. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனல் லேயர் போட்டோம். இது கூட இப்போ நம்ம சாக்லேட் சாஸ் திருப்பி இது கூட சேர்க்க போகிறோம். இது ஃபைனல் ப்ரெசன்டேஷன்றதுனால கொஞ்சம் அட்ராக்டிவாக இதை போடுறதுல தான் இருக்குது. ஈவன் சாக்லேட்டு கூட ஐ ஹாவ் அ ஸ்பூன். ஸோ இஃப் யூ ஹாவ் அ ஸ்குவீஸி பாட்டில் இன்னும் நீங்கள் இதில் வந்து ஃபேன்சி டிசைன்ஸ்லாம் போடலாம். ஃபைனல் லேயர் போட்டாச்சு. இது கூட இப்போ நான் வந்து கொஞ்சம் கண்டென்ஸ்டு கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் இதில் ஃபைனல் லேயர். ஸோ ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கறதுக்காக. பார்க்கவே ரொம்ப எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நான் இப்போ வந்து வால்நட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பட்டர் சேர்க்குறோம். வால்நட் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம டிஷ்ஷுக்கு மேலே எனக்கு ஒரே ஒரு வால்நட் வச்சா போதும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு புட் டூ மச் ஆஃப் வால்நட். ஸோ நம்ம டிஷ் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் எப்படி செஞ்சோன்னு ஒரு சின்ன ரீக்கேப் பார்க்கலாம். சாக்லேட் டவர் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து அது கூட இன்ஸ்டன்ட் காஃபியை சேர்த்து யுனிபி குக்கியை போட்டு நம்ம சாஃப்டன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் விப் க்ரீமை அடித்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த குக்கியை லேயர் பை லேயராக போட்டு அது கூட விப் பண்ண க்ரீம், சாக்லேட் சாஸ், மில்க் மேட் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு 3 லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக கார்னிஷுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணி வால்நட் டோஸ்ட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணால் நம்ம சாக்லேட் டவர் ரெடி. இன்றைக்கி நம்ம அஞ்சரைப்பேட்டையில் ஒரு சூப்பரான சாக்லேட் டவர் பார்த்தோம். இதேமாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வந்து பார்க்குறேன். குக்கி பார்ட்னர் யூனிபிக் குக்கீஸ் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர் வந்து சித்திரை சாம்பார். ஒரு மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் இது, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சித்திரை சாம்பாருக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்துடலாமா? துவரம் பருப்பு 2 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா, 1 வெங்காயம், 1 தக்காளி, வாழைக்காய்,
ஒரு உருளைக்கிழங்கு, 2 பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாய் பொடி, நெய் வேணும், உப்பு டேஸ்ட்டுக்கு, கடுகு. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை நீளமாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, அதாவது இதை வந்து வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வதக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டா போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 2. இது ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இது வதக்கின பிறகு இந்த வெங்காயத்தை போடுங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை அதுவும் போகணும், வெங்காயமும் நல்லா வதங்கணும். இந்த தக்காளியை கொஞ்சம் போட்டுக்கங்க. இதெல்லாம் ஜஸ்ட் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டா போறோம். முக்கால் ஸ்பூனு தனியாத்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த காய்கறி சொன்னேன்ல, பீன்ஸு, கத்திரிக்காய், இதை வந்து இதோட போட்டு இப்போ இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சும்மா முங்குற அளவுக்கு விட்டா போறோம். ஏன்னா இதுக்கு அடுத்தது புளி வேற கரைச்சி விடணும். உப்பு போடுங்க. ஏன்னா காய் எல்லாமே வேகணும். இது நல்லா கொதிக்கும் போது கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதுல ஊத்தணும். இந்த புளியை இதுல ஊத்திடுங்க. புளியை ஊத்திட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடரையும் போடுங்க. எல்லாமா சேர்ந்து கொதிக்கட்டும். இத போட்டு நல்லா தோரம்பருப்பை நல்லா மசிச்சுக்குங்க. கையால மசிச்சாலும் சரி, மசிக்கிறதால மசிச்சாலும் சரி. இதை எடுத்து எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? ஒரு கிரீன் கலரும், ஒரு டார்க் பர்பிளும், ஒரு ஆஃப் ஒயிட்டும், ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப பருப்பை போடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ தாளிப்பு செய்யலாம். இப்போ வந்து இந்த பருப்பையும் போட்டுட்டீங்கல்ல, இப்போ என்ன பண்ணுங்க, நல்ல ஸ்மெல்லு, நல்ல ஒரு மாதிரி எல்லாம் நல்லா வரணும்னா இந்த கொத்தமல்லியை இந்த கட்டத்தில் தூவிடுங்க. அதுவும் ஏன்னா இப்போ மூடி தான் வச்சிருக்கீங்கல்ல கடாயை, அதுவும் தன்னோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும். இது இதோட சேர்ந்து கொதிக்கட்டும். நெய்யில் தாளிக்கணும்.
நல்லா ஒரு கோபுரமாக ஒரு கெட்டியான நெய் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு, 2 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இந்த காம்பு எடுக்காதீங்க. காரம் குறைவா வேணும்னா காம்பு எடுத்துக்கலாம். எப்படி நீங்கள் வந்து இந்த 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 இதெல்லாம் போட்டிருக்கீங்க இந்த காயெல்லாம், அதனால் காம்பொடியே இருக்கட்டும். இந்த சாம்பார் மேலே ஒரு கண் இருக்கணுங்க. ஏன்னா பருப்பு போட்டோம்ல, எல்லாம் நல்லா கொதிக்குது, நல்லா அழகாயிடுச்சு. இதை போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. அடுப்பை நிறுத்திடுங்க. வாசனை ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு வாசனை. இப்போ காய் எல்லாமே வெந்துருச்சு. யூஸ்வலாக இந்த மாதிரி கதம்பமாக செய்யும்போது வேகிறதுக்கு லேட்டாக ஆறுதே எதுன்னா இந்த முருங்கைக்காய் தான். இது வெந்துருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அசியூம் பண்ணிக்கலாம் மற்றவங்க வெந்திருக்கோன்னு. முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ இந்த தாளிச்சதை கொட்டிடுங்க. எல்லாமா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கூட வாட்டரியாக வேணும்னா தப்பே கிடையாது, இந்த வாட்டரை கொஞ்சம் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் சில பேருக்கு ஓட ஓட வேணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். சித்திரை சாம்பார் ரெடி. டேஸ்டிங் தான் பண்ணணும். உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. இது நிஜமாவே எவ்வளோ நல்லா இருக்குன்னா 15 நிமிஷம் தாங்க எடுக்கிறது செய்யறதுக்கு. இதுலயே காய் இருக்கு. சாதம் வச்சுக்கிட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டு இந்த காயை தொட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் மோர் குடிச்சா போகிறோம், உங்கள் லஞ்ச் ஓவர். அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு அப்போ புரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கு. எல்லாம் இந்த காயெல்லாம் வந்து இது எந்த காம்பினேஷன் நான் வச்சுக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் ஏன் போடுறோம்னா அதெல்லாம் நல்ல வாசனை, அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சாம்பார் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. அதுக்காக போடுறோம். இது எல்லாமே நமக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கிற ஒரு காய்ங்க தான். செஞ்சு பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. சித்திரை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு ஒரு ரீகேப் பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க, வதக்குங்க, வெங்காயத்தை வதக்குங்க, தக்காளியை கட் பண்ணி வதக்குங்க. அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணுங்க. புளி தண்ணியை கரைச்சி விடுங்க. அதுவும் நல்லா கொதிக்கட்டும். புளி கொதிச்சு வரும்போது வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பை அதில் சேருங்க. எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். தாளிக்கிறதுக்கு விழுதாக 1 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு சாம்பாரில் சேருங்க. கொத்தமல்லி தூவுங்க. சித்திரை சாம்பார் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், சித்திரை சாம்பார் பார்த்தீங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். அடுத்த முறை அஞ்சரைப்பட்டி குக்கி பார்ட்னர் யூனிபிக் குக்கீஸ் நிகழ்ச்சியில் இதே மாதிரி சிம்பிளான சூப்பரான ஒரு டிஷ்ஷில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். உங்கள் அனுராதா கிருஷ்ணமூர்த்தி.